ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, 2 இஞ்சி துண்டு, 10 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம், ஒரு பட்டை, ஏலக்காய் இதை அரைச்சி தனியாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறமா குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 3 பல்லாரி வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துங்க. 3 பச்சை மிளகா, நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. 3 தக்காளியை கட் பண்ணி அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க மஷ்ரூமை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கணும். மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தம் போடுற பதம் வந்ததும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தோசைக்கல்ல மேலே குக்கரை வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொல பொலன்னு பிரியாணி ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.